சமூக சக்தி கிராமத்தை மேம்படுத்தும் திட்டத்திற்காக புதிய டிஜிட்டல் கட்டமைப்பு. கிராமிய அபிவிருத்திக்காக அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்துவதில் சமூக அபிவிருத்தி சபையின் வகிபாகம் தனித்துவமானது. ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவிப்பு. சமூக வலுவூட்டல் மூலம் வறுமையை ஒழிக்கவும் பொருளாதார சமத்துவத்தை உறுதி செய்யவும் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமூக சக்தி தேசிய செயற்பாடு தற்போது நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதுடன் இந்த திட்டங்களை முன்னோக்கி செயற்படுத்த புதிய டிஜிட்டல் கட்டமைப்பை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளிலும் பணியாற்றும் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களுக்கு சமூக சக்தி தேசிய வேலை திட்டம் குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் 24ஆம் தேதி அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது. அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படும் வறுமையை ஒழிப்பதற்கான முக்கியமான அபிவிருத்தி திட்டம் சமூக சக்தி தேசிய செயற்பாடு என்று இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் மற்றும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் கிராமிய அபிவிருத்திக்காக சுமார் 180 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிதிகளை பயன்படுத்துவதில் கிராம அலுவலர் பிரிவு மட்டத்தில் நிறுவப்பட்ட சமூக அபிவிருத்தி சபைகளுக்கு தனித்துவமான வகிபாகம் உள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். இந்த பணிகள் அனைத்தையும் அதிகபட்ச செயல்திறனுடனும் வினைத்திறனுடனும் செயல்படுத்துவதில் பிரதேச செயலக பிரிவுகளில் இணைக்கப்பட்டுள்ள பிரதி மற்றும் உதவி பணிப்பாளர்களுக்கு பெரும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். 2026ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்தி திட்டங்களை அடையாளம் காணுதல், அபிவிருத்தி முன்மொழிவுகளுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் அந்த அபிவிருத்தி முன்மொழிவுகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்தல் ஆகியவற்றை சமூக அபிவிருத்தி சபைகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார தெரிவித்தார். அதன் கீழ் நிறுவப்பட்ட சமூக அபிவிருத்தி சபைகள் மூலம் செயற்பாடுகளை மேற்கொள்வதில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், முழு சமூகத்தினதும் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை உள்ளடக்கும் வகையில் ஒருங்கிணைந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தை தயாரிப்பதன் அவசியத்தையும், திட்டங்களை எவ்வாறு துல்லியமாக கண்டறிந்து விஞ்ஞான அடிப்படையில் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பது என்பது குறித்தும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதி மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அந்த செயல்முறையை மேற்கொள்வதற்கு தேவையான தொழில்நுட்ப விடயங்கள் குறித்தும் அவர் விரிவாக கலந்துரையாடினார். அரச சேவை மூலம் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்து நேர்மையை உறுதி செய்வது ஒரு சமூகத்தின் எதிர்காலத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதையும், அதற்கான அரசு அதிகாரிகளின் பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலையும் முன்னாள் மேல்நீதிமன்ற நீதிபதியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமுமான ரங்க திசாநாயக்க இங்கு வலியுறுத்தினார். சமூக சக்தி தேசிய செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதில் பிரதி மற்றும் உதவி திட்டமிடல் பணிப்பாளர்களுக்கு உள்ள பொறுப்புகள் மற்றும் வகிபாகங்கள் குறித்து ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் சோமஸ்ரீ ஏக்கநாயக்க இதன் போது விளக்கம் அளித்தார். திட்ட முகாமைத்துவம் மற்றும் சமூக சக்தி வேலை திட்டத்தின் டிஜிட்டல் கட்டமைப்பு குறித்து சிரேஷ்ட உதவி செயலாளர் சரதாஞ்சலி மனோகரன் அறிமுகம் செய்து வைத்தார். சமூக சக்தி தேசிய செயற்பாடு தொடர்பான நடவடிக்கைகளில் அதிகாரிகளுக்கு எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகளில் மேலும் தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பங்கேற்புடன் கலந்துரையாடல்கள் மன்றமும் இங்கு நடைபெற்றது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், அதே நேரம் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். உதவி பணிப்பாளர்கள், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டலுகை அமைச்சின் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.